கான்டாக்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன் வரப்போகுது. ஜாப் வைஸ் சின்னதாக ஒரு மாற்றம் வரப்போகுது. சிந்தனையில் சின்ன குழப்பங்கள் இருந்தால் கூட அது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தானாகவே அமையும். அந்த குரு செஞ்சுருவார். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கங்க. அது அப்படி லவ்வபுல்லாக லைஃப்பை ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட தன்மையில் இயங்க போகுது, ஒவ்வொரு ராசிகளுக்கும் அது எப்படிப்பட்ட சுப பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக அந்த குரு பயிற்சி நம்ம 2 பயிற்சிகளை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம். அதாவது சனி பயிற்சியும் குரு பயிற்சியும். அதில் சுபத்துவம் அப்படின்றப்ப குரு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆனந்தத்தையும் தருது. சில இடங்களில் அந்த அஷ்டம குரு ஜென்ம குரு அப்படின்ற 2 கேட்டகரி பீப்புள், அதாவது 2 ராசி மக்களை மட்டும்தான் கொஞ்சம் அச்சப்பட வைக்கிது. மற்ற ராசிகள்லாம் அது குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருது. ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ராசிகள் அதை ஆக்குபை பண்ணி கொஞ்சம் அவஸ்தைப்பட வைக்கிது. ஆனால் சனி துஷ்ட பலன்கள் அதிகமாகவும் குரு இஷ்ட பலன்கள் அதிகமாகவும் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்புகிறோம். ஆனால் உண்மையில் சனின்றது தீய கோளாவும் குரு சுப கோளாவும் பார்க்கறதுனால, ஆனால் எல்லாருக்கும் சனி கெடுதல் செய்கிறதும் அதே மாதிரி எல்லா ராசியினர்களுக்கும் குரு நன்மை செய்கிறதும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சனியோடையோ குருவோடைய ஆதிபத்தியம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பலாபலன்களை நம்ம நிர்ணயம் பண்ணணும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றது மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் மட்டுமல்ல, அன்னைக்கு குருவும் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட அவரும் உழைச்சி கலைச்சிருக்காரு. அவருக்கும் உண்டான பயிற்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறனால அவரும் கொஞ்சம் ஹாயாக தான் வர்றார். எனக்கு இந்த டைம் அவர் தன்னை ராசி மாறுறது நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறுறாரு. அது சுக்கிரன் வீடு வேறு, அதுவும் அந்த பெண் சுக்கிரனாக இருக்கார். கிட்டத்தட்ட அதே துலாமும் சுக்கிரன் வீடு தான் அது. ஆனால் ஆண் சுக்கிரனில் பெருசாக ஒரு சுப பலனை குரு தரமாட்டார். ஏன்னாக்கா இந்த இடத்துல குரு அப்படின்றது துலாத்துக்கு ரிஷபத்துக்கு நெகட்டிவான ஃபெல்லோஸு. பட் அது துலாத்துக்கு தான் மிகப்பெரிய பாதகமான தன்மை. அதோட துலாத்துக்கு அந்த குரு அப்படின்றது 3-6 குடையவராக போயிடுறதுனால முழு பாவியாக மாறுகிறார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 8-11 குடையவராக தான் இருக்கார். அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருக்கிறனால ஒரு பார்ஷியலி குட் பார்ஷியலி பேட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் குரு இருப்பார். இப்போ இந்த இடத்துல குரு ரிஷபத்துக்கு வர்றதுனால அந்த ரிஷப ராசிக்கும் சரி மற்ற ராசிகளுக்கும் சரி எப்படி சுப பலன்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல குரு சூரியனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறாரு. சூரியனுடைய அதுவும் 2ஆம் பாதம் அப்படின்றப்போ நவாம்சத்தில் கிட்டத்தட்ட நிர்பை மகரத்தில் விழும் அவருடைய அம்ச பலன். அப்படின்றப்ப அந்த அம்ச பலன் மகரத்தில் விழுறப்ப அந்த ஆல்ரெடி அங்கே சந்திரன் தான் இருக்கார். இந்த இடத்துல என்ன குரு பயிற்சியிலேயே நம்ம குருச்சந்திர யோகம் அப்படின்றது யார் ஜாதகத்திலலாம் குருச்சந்திர யோகம், அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலேயோ குரு இருக்க பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சின்றது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமான தன்மையில் குரு தரக்கூடிய நபராக இருந்தால் கூட குருச்சந்திர யோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் மற்ற ராசிகளும் சரி ரிஷப ராசியும் சரி அதிகமாக ரிஷபத்துக்கு ஜென்ம குரு அப்படின்றது மற்ற ராசிகளுக்கு அதோட இருப்பை பொறுத்து கணிக்கலாம். இப்போ ரிஷபத்துக்கு பயணிக்கிறார் குரு அப்படின்னோம்னாக்க அவருடைய பார்வை பலன் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் விழும் அப்படின்றப்ப அவருடைய சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மற்றும் 9 நேர்பார்வை எல்லா கோள்களுக்கும் உண்டான நேர்பார்வைன்றது 7 இந்த இடங்கள் தான் அவருடைய பார்வை பலனை பெறும். அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபமான தன்மையில் இருக்கக்கூடிய எப்போயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்கின்ற இடம்ன்றது பலம் பெறும்னாக்க சுபத்துவம் தன்மையில் உள்ளக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக வரும்னு அர்த்தம். அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெறுது அப்படின்றப்ப இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ன்றது பார்த்தோம்னாக்க கன்னியா ராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் தான் பார்வையிடுறார். ஆல்ரெடி கோச்சாரத்தில் அந்த இடத்துல அந்த அன்றைய தினத்தில் சந்திரனும் திருவோண நட்சத்திரத்தோட சுய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படின்றப்ப மிகப்பெரிய அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கன்னி விருச்சிகம் மகரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாங்க லைஃப்பில். இது நாள் வரைக்கும் கன்னியும் விருச்சிகம் மகரம் மட்டும்தான் சற்றேறக்குறைய கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான ராசிகள். அதாவது கன்னியா ராசி இல்லற வாழ்க்கையிலையும் சரி
விருச்சிக ராசிகள் வந்து தொழில், அதாவது தன்னுடைய வேலை ஜாப் வைஸும் சரி, அதே மாதிரி மகர ராசிகள்ன்றது கடுமையான பண நெருக்கடிகளை சந்தித்த ராசிகளாகவும் இருக்கும். அதாவது அது வந்து செய்தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அவங்க எடுத்துக்கிட்ட கேரியர்லேயும் சரி மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கினாங்க. இந்த டைம் பீயிங் இந்த குரு சுவிட்ச் ஓவர் ஆகிறது, கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறது அப்படின்றது அதிகமான பலன்களை மிகப்பெரிய அளவில் பெருவாரியான தன்மையில் கன்னியும் விருச்சிகமும் மகரமும் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கன்னி விருச்சிகம் மகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளில் சுபாசுப பலன்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மையில் பெறுறாங்க. அப்போ இந்த வரிசையில் பார்க்குறப்ப மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுப பலன்களை இந்த குரு பயிற்சி தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசி அதிபதியே குரு தான். அதுவும் ராசிக்கும் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தார். 2ல் எப்போயுமே காரகர், ஒரு காரகர், அந்த காரகாதிபதி அப்படின்னு ஸ்தானம் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருந்தாலே அந்த காரக பாவனை அஸ்தின்னுவோம். அது வந்து 2ன்றது தனஸ்தானம், தனக்காரகன்றது குரு. அப்போ லாஸ்ட் இயர் பூராமே உங்களுக்கு ஃபண்டு வைஸ், அதாவது பண கஷ்டன்றது நெருக்கடினா நெருக்கடி அவ்வளோ, அதாவது கௌரவம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. இப்போ ஒரு இடம் போனோம்னாக்கா அந்த இடத்துல நம்மள்கிட்ட காசு மற்றவங்கள்ட்ட 10 ரூபா வாங்குறாங்கனாக்கா நம்மள்கிட்ட ஒரு 6 ரூபா 8 ரூபா இந்த மாதிரி குறைச்சி வாங்கிக்கிறாங்க. பட் ஆனால் காரியம் செஞ்சு கொடுப்பாங்க, பட் பணம் கொடுக்கணும். ஆனால் அந்த பணம் கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட பணம் இருக்காது, நம்மளுக்கு வர வேண்டிய பணமும் வராது, எல்லா பிரச்சனையும் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னாக்கா அவர் வந்து கேது சுக்கிரன் 2ல் இருந்தாலும் வர பணமே பிரச்சனை பண்ணால் தான் பணமே வருது. ஏன்னா சுக்கிரன்றது உங்களுக்கு யாருனாக்கா 3 8 கூடைய அதிபதி சுக்கிரன், அதில் போய் இவர் ட்ராவல் பண்ணார் அப்படின்னம்னா நீங்களே புத்தி கட்டத்தனமாக சில விஷயங்களில் இறங்கிடுவீங்க. சண்டைக்கு சச்சரவு பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்களே காரணமாக மாறிடுவீங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். சில இடங்களில் நீங்களே இனிஷியேட் பண்ணது உங்களுக்கு எதிராக, அவ்வளோ ஆசைகள் பட்டது எதிராக நீங்கன்னு உங்களுக்கு எதிர்பார்த்தது கம்ப்ளீட்டாக சதாப்போல். அதாவது 3 8ன்றது பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொண்டு போயிருக்கும். உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் போய் குரு இருந்து அது 3 8 கூட இருப்ப நீங்களே பம்பை விலை கொடுத்து வாங்குறதுக்கான அமைப்புகள்லாம் வந்திருக்கும். இதெல்லாமே என்னென்னா 3லேருந்து நடத்தியிருக்கிறப்ப மிகப்பெரிய அளவில் சிக்கல். அதாவது உங்களாலேயே உங்களுடைய வாக்கால், உங்களான்றதை விட உங்களுடைய வார்த்தைகளாலேயும் உங்களுடைய வாக்காலையும் உங்களுடைய காரியத்தாலையுமே நீங்கள் பேசின பேச்சுக்களாலையுமே உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பார். அந்த 2ஆம் இடத்துல இருந்த குரு உங்கள் ராசி அதிபதியும் அவர் தான், 10 கூடையனும் அவர் தான். ஏதோ சின்னதாக ஒரு தொழில் வழி வரவுன்றது ஒரு மிதமான தன்மையில் தேவைக்கு தந்ததை விட கொஞ்சம் கம்மியாக, ஒரு 20-30% கம்மியாக கிடச்சிச்சு, அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்கும் 3ல் போய் சுவிட்ச் ஓவர் ஆகிறது அப்படின்றது? எப்படி தனுசுக்கும் மீனத்துக்கும் ஒரே அதிபதி தான், தனுசுக்கு 6லேருந்து இயக்குறாரு, உங்களுக்கு 3லேருந்து இயக்குறாரு. 6லேருந்து இயக்கிறத விட 3லேருந்து இயக்கிறது இன்னும் கொஞ்சம் சுபத்துவம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அவர் யாரோட சாரத்தில் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு எடுத்து 6 கூடைய சாரத்தில் தான். 6 3 சம்மந்தப்பட்டாலே உங்களுக்குன்னு எங்கே தான் இந்த தைரியம் வரும்னு தெரியாது. ஒரு இடத்துல, அதாவது சர்வீஸ் ஸ்தானத்தில் அதிபதி இதோட சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான். அவர் பாவ ரீதியாக பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11 12 1 அப்படின்ற பாவங்களை தான் இயக்கப்படுறாரு. அப்போ கான்டாக்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன் வரப்போகுது. ஜாப் வைஸு சின்னதாக ஒரு மாற்றம் வரப்போகுது. ஏன்னாக்க இந்த அவர் சூரியனுடைய சாரத்தில் கிளம்புறப்பவே, அதாவது கார்த்திகை 2 3 4 நட்சத்திரங்கள் பாதங்களில் கிளம்புறப்பவே உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய தெரியும். அப்போ நீங்கள் அட்லீஸ்ட்டு இந்த அடுத்த ஒரு மே மாதத்துலேயே உங்களுக்கு ஆரம்பம்னா கூட அதுக்கு முன்னாடியே ஏப்ரல்லையே அதுக்கு உண்டான தன்மைகள் உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற பண நெருக்கடி கூட கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாகவே மேக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும். அதை விட விட உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அனுகூலம். ஏன்னாக்கா அவர் டைரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி ரோகிணியோட தான் அவர் 4 மாதம் ட்ராவல் பண்ணுறார். அப்போ சந்திரனுடைய ரோகிணியில் பயணிக்கிறப்ப உங்களுக்கு பியூரா 5ஆம் பாவம் மட்டும் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ஒரு மாற்றம், நீங்களே ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது ஒரு புதிய கற்பனை உலகத்தில் நீங்கள் மிதக்கிறதுக்கான வாய்ப்பு. கற்பனையான இதெல்லாம் சாத்தியப்படுமா, இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாமே நடக்குமா அப்படின்னு நீங்களாம் யூகத்துக்கு விட்டதெல்லாம் திவ்யதச யோகம் இதாங்க. அதுதான், வேறு எதுவுமே இல்லை. எனக்கு இந்த இவரோட 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகவும், அதே மாதிரி 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும், அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தை அவருடைய 9ஆம் பார்வையாகவும் பார்க்குறதுன்றது மிகப்பெரிய யோகம். அதாவது உங்களுடைய 7 9 11 7
9ம் 11ம் மிகப்பெரிய அளவில் யோகமான தன்மைகள். 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து பேதங்களை உடைக்கிற ஸ்தானம் அப்படின்றது அவர் 5 கூட சாரம் பெறாது. அப்படின்றப்ப புதிய காதல் வழி ஒரு வாழ்க்கை அமையிறதோ, அல்லது விருப்பமான ஒரு வாழ்க்கை அமையிறதோ, அல்லது விரும்பிய வாழ்க்கை அல்லது ஆளுகின்ற வாழ்க்கையை விருப்பமான வாழ்க்கையாக மாறுறது, இதெல்லாமே இந்த சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் கிடைக்கும். இது வரைக்கும் செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு மீடியேட்டர் நடுவில் ஒன்று கிரியேட் ஆகிறது. ஏன்னா மீடியேட்டர்ன்றது 3ஆம் இடம். அந்த இடத்துல ஒருத்தர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பெண் ராசியாக இருக்கனால யாராவது ஒரு பெண் வழி தான் அது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த பிரச்சனை தீருது அப்படின்னம்னாக்கா நடுவில் ஒரு மீடியேட்டர் உங்கள் 2 பேர்த்துக்கும். இன்னொன்று என்ன தெரியுங்களா, நேருக்கு நேர் நீங்களே உட்காந்து பேசுகிறதுன்றது வேறு. இணைக்கிறதுக்கான ஒரு இடம் தேவைப்படும், இணைக்கிறதுக்கான ஒரு புள்ளி தேவைப்படும், இணைக்கிறதுக்கான ஒரு நபர் தேவைப்படுவார். ஆனால் அந்த இணைப்போட அந்த நபரை கழட்டி விட்டுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பரஸ்பரம் உங்களுடைய பேச்சுவார்த்தையில் நடத்துனீங்கனாக்கா பிரிஞ்சு போகிறவங்க கூட, செப்பரேஷனில் இருக்கவங்க கூட நிதானமாக எப்போவுமே இந்த ஈகோஸ் பார்க்க உங்களுக்குன்னு 5ஆம் இடம் அதிபதி யாருன்னா சந்திரன் தான். மனோகாரன் சந்திரன் தான். உங்களுக்கு எதிரியே உங்கள் மனசு தான். இந்த இடத்துல அவர் அந்த சாரத்தில் தான் குரு பயணிக்க போகிறார். அதாவது நீங்கள் தான் ராசி அதிபதி தான் குரு பயணிக்க போகிறார். அப்போ நீங்கள் தான் உங்களுடைய மனதுக்கு காவலாளியாக இருந்து நடத்தினா மட்டும்தான். ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு பாசம், இனம் புரியாத ஒரு நேசம், ஒரு காதல், ஒரு அன்பு, இதெல்லாமே க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் புதுசாக ஒரு காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அதாவது இது வரைக்கும் காதலிக்கிறீங்க அப்படின்னா திருமணத்தில் கொண்டு போய் முடிச்சிருவீங்க. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறப்ப இது மறுமண திருமணமாக இருந்தால் அது 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7, 9, 11மே என்னென்னா மறுமணம் தொடர்புடைய விஷயங்களில் 100% வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி செப்பரேஷனில் இருக்கேன், ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகி இப்போ சர்ச் பண்ணிட்டுருக்கேன் வரேன்னு அப்படின்னம்னாக்கா இந்த காலகட்டங்கள் இந்த குரு 3ல் இருந்தே இருக்கிறப்பவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 7, 9, 11 அவர் நோக்கிறப்ப 11ன்றது மறுமணத்தை சொல்லக்கூடியது, 7ன்றது கலத்திரத்தை சொல்லக்கூடியது, 9ன்றது மறுமணத்தை தான் சொல்லுது. அதாவது 7, 9 7ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்கு மறுமணம்ன்றது உண்டு. அது பலமாக இருந்தால். இந்த இடத்துல மறுமணத்தை யார் இண்டிகேட் பண்ணுவானாக்கா செவ்வாய் தான். செவ்வாய் உங்களுக்கு 2 கூட இருந்தால் குடும்ப ஸ்தானாதிபதி அவர் தான். அப்போ தொழில் வழி மாற்றத்தை தரது 9 தான். அதேமாதிரி ஃபேமிலியை டெவலப் பண்ணி அடுத்த ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணுறதும் இந்த 9 தான். அப்படின்றப்போ இந்த 9 உங்களுக்கு செவ்வாய் சிறப்பாக இருந்தாருனாலே உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குன்னு அர்த்தம், பயணங்கள் நிறையா பண்ணுவீங்கன்னு அர்த்தம், யாத்திரைகள் நிறையா செய்வீங்கன்னு அர்த்தம், ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஜாய்ஃபுல்லான லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். செவ்வாய் மட்டும் சரியாக இருந்தால். செவ்வாய் நேச்சர் சார்ட்டில் ஒரு போய் மறைஞ்சிருந்தார் அப்படின்னா 6ல் இருந்தார்னா பணம்னு அலைவீங்க. அதே மாதிரி 8ல் இருந்தாலும் பிரச்சனைன்னு அலைவீங்க. 12ல் இருந்தால் எதுலேயுமே சரியான தூக்கம் இருக்காது, சரியான உணவு இருக்காது, சரியான நிம்மதியற்ற தன்மையில் தான் இருப்பீங்க. அதான் 2ல் இருந்தால் கோபம் எப்போ பார்த்தாலும், 4ல் இருந்தால் ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட் எப்போயுமே இது மாதிரி தான். செவ்வாய் மட்டும் உங்களுக்கு பலமாக இருந்தார்னா, நல்ல பலம் மீன்ஸ் நல்லா இருந்தார்னா போதும். அதாவது 3ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல இருந்தாருனாக்க உங்களை பிடிக்க ஆள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ராஜா மாதிரி வாழ்வீங்க. இந்த இடத்துல குரு 2லேருந்து 3க்கு வரப்ப அவர் எந்தெந்த பாவங்களை இயக்குறாருன்னு பார்க்குறப்ப உங்கள்கிட்ட 7, 9, 11 தான். அப்போ மறுமண திருமணங்கள் அழகாக நடக்கிறதுக்கும் புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும், அப்ராடு போய் எதாவது படிக்கணும்னு நினச்சா கூட அது படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அல்லது இப்போ இது வரைக்கும் திருமணமே ஆகலை இனிமேல் தான் அப்படின்னா அதுக்குண்டான கம்யூனிகேஷன் நிறையா, கான்டாக்ட் நிறையா, வரன்கள் நிறையா, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும், உயர் படிப்புன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை தான் அவர் இப்போ சந்திரன் தான் 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார் ரோகிணியில் பயணிக்கிறப்ப உங்களுக்கு உயர் படிப்புக்கு என்ரோல் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த குரு பயிற்சின்றதை விட இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி உங்களுக்குன்னு இந்த நுழைவாயில் உங்களுக்கு பிரதானமாக வாயிலாக இருக்கும். வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு போனது என்ட்ரி பண்ணி வெளியே வந்துடணுங்க. அரியர்னு போட்டே இருக்கக்கூடாது. அடுத்து எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது, எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது, அரியர் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ட்ரி பண்ணோமா, ஃபீஸை கட்டினோமா, எக்ஸாம் எழுதினோமா, ரிசல்ட்டை வாங்கினோமா, போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல இன்டர்வியூ போனோமா, அட்டன் பண்ணோமா, ஜாபில் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் நடக்கணும். இதுதான் ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே அழகாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது 3லேருந்து அவர் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் கொடுப்பார், நல்ல தைரியம் கொடுப்பார். உங்களுக்கான விஷயத்தில் அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குமோ. ஏன்னா அவர் ட்ராவல் பண்ணுறதே செவ்வாயோட சார், சூரியனுடைய ஸ்டார், சந்திரனுடைய ஸ்டார். சூரியன்றது யார்? உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு நட்பு தான் வேறு. அவர் இருக்கிற இடமும் அட் ப்ரெசென்ட் 2ல் தான் இருக்கார். அப்போ உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்டாகவே இருந்தால் கூட அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா புதன் உங்களுடைய சுக்கிரனுடைய சேர்ந்துருக்கார். சுக்கிரன் சூரியன் இணைவு அப்படின்றப்ப சிந்தனையில் சின்ன குழப்பங்கள் இருந்தால் கூட அது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தானாகவே அமையும். அந்த குரு செஞ்சுருவார். அப்போ
செய்தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தராரு. புதிய தொழில் எதுவும் இறங்குனா கூட துணிஞ்சு இறங்குங்க. டெவலப்டு அடுத்த தொழில் எதாவது இனிஷியேட் பண்ணலாமா, புதிய தொழில் நான் செய்யலாமா, அதெல்லாம் ஈஸியாக செய்யுங்க. ஏன்னா 3ஆம் இடம், அதே மாதிரி 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்றப்ப டெவலப்மெண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு சிந்தனை. 1 2 ஆக்குறது, 2 4 ஆக்குறது, 4 8 ஆக்குறது, இந்த மாதிரி கான்செப்ட் தியரியில் தான் உங்களுடைய லைஃபு இந்த 2024 குரு பயிற்சி செய்ய போகுது. அதனால் இந்த குரு பயிற்சி அப்படின்றது மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம். ஏன்னா அவர் இருக்கிறது 2லேருந்து 3ன்றப்ப உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அவர் 10ஆம் இடத்துக்கு அதிபதி இது வரைக்கும் 5லேருந்து அவர் இப்போ 6ல் போகிறார். அப்போ ஜாப் வைஸு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டீங்களோ அது உங்களுக்கான குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா 5க்கு எத்தனாம் இடம் அது உங்களுக்கு? 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம். அப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேலை மாற்றம், பிள்ளைங்களுக்கு ஒரு லாபம், இது எல்லாமே. ஏன்னா 3 வர்றது 5க்கு 11 தானே 3. அப்படின்றப்ப அந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு குழந்தை வழி ஆதாயங்கள், குழந்தை வழி சந்தோஷங்கள். இது வரைக்கும் குழந்தை உங்களை எட்டியே பார்க்கல, உங்களை பையன் வந்து உங்கள் எட்டி பார்க்கல, உங்கள் பொண்ணு வந்து உங்களை வருத்தம் கூட தெரிவிக்கல, எப்படி இருக்கீங்க, எப்படி எது சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, தூங்குனீங்களா, நலன் விசாரிச்சாங்களான்னு அதெல்லாமே இல்லை. இப்போ அதுக்கு உண்டான இருந்தாலும் ஃபார்மாலிட்டி இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ உணர்வு ரீதியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சில இம்பேக்ட் இருக்கும். அதெல்லாமே திருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போயுமே நம்ம நேரம் நல்லா இருந்தால் தான் அடுத்தவனுக்கு நேரம் நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை தேடி வரவனுக்கு நம்ம நேரம் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு நேரம் நல்லாயிருக்கும். நம்ம நேரம் நல்லா இல்லைன்னு வச்சுங்க, அவன் நேரமும் நல்லா இருக்காது. ஏன்னா நம்மளை பார்க்குறவன் எப்படி நமக்கு உண்டானதானே அவனுக்கு ஒட்டும். அதுபோல் தான் இப்போ நம்ம நேரம் நல்லாயிருக்கு. இப்போ நான் எவன் நம்மளை வந்து பார்க்குறானோ அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவன் நம்மளை பார்த்துட்டு போனானால அவனுக்கு பல மடங்கு லாபம்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் அதுபோல் இந்த இடத்துல தேங்கி நின்ற திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், தேங்கி நின்ற ஒரு தேடுதல், வரன் தேடுதலாக இருக்கட்டும், எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த குரு பயிற்சின்றது தைரிய ஸ்தானத்துக்கு குரு வர்றது, அதுவும் 10 கூட வேலையே எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, கடனே அடைக்க முடியாது, கடன் ஏகப்பம் என்னோடய தலைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு கடன் பத்திரத்தை வச்சு லோன் வாங்குறதுக்கு அல்லது பத்திரத்தை வச்சு வாங்குற நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு இதுக்குண்டான தன்மையெல்லாம் இருக்கும். பட் சூரியன் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தப்போ அரசாங்க ரீதியாக அனுகூலமான பலன்கள் இருக்கும். அதன்படி சில ஆதாயங்கள் அடையக்கூடிய தன்மைகள் இருக்கும். எப்போயுமே 6ஆம் இடத்தோட சூரியன் சம்மந்தப்படுறதோ அல்லது 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதோ அல்லது 6ஆம் இடத்துல இருக்கிறதோ நல்லது. உங்களுக்கு 6 கூட இருந்தால் 2ல் இருக்கான். அப்போ ஏதாவது கடன் வழி வருவாய், ஏதாவது புத்தருடைய பணம் நமக்கு தனம் வருவாய் அப்படின்றது 5க்கு 2 தானே 6 அப்படின்றப்ப அது அந்த சூரியன்றது உங்களுக்கு ராசிக்கு 2ல் தானே இருக்கார். அப்படின்றப்ப அவங்க வழிக்கோட உங்களுக்கு பணங்கள் வர்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். எப்போயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கங்க. அது அப்படி லவ்வபுல்லாக லைஃப்பை ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திங்க. எல்லா இடத்துக்கும் வருத்தப்படுறதுக்கும், எல்லா இடத்துக்கும் சங்கடப்படுறதுக்கும், எல்லாத்துக்கும் சோகமாக இருக்கிறதுக்கும் வாழ்க்கை தான் அப்படின்னோம்னாக்கா நம்ம சுகமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் மறந்தே போயிடுவோம். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா என்னுடைய வாழ்க்கையில், இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த தருணங்கள் எவ்வளோ இனிமையானதாக இருக்கும். ஆனால் நமக்கு நடந்த சோகத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சுகமான ஒரு எண்ணங்கள், சுகமான தன்மைகள், சுகமான அதாவது ஒருத்தனை பார்க்குறோம், திருமண காலத்துக்கு முன்னாடி பார்த்த பார்வை எப்படி, திருமணத்துக்கு பிறகு பார்க்குற பார்வை எப்படி இருக்குது, திருமணத்துக்கு முன்னாடி அவங்களோட அழகை மட்டும் பார்க்குறோம், அவங்க சொன்ன ஒரு பார்வைக்கும் 1000 அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம், ஒரு வார்த்தைக்கு 1000 அகராதிகையில் எடுக்கிறோம், பொருள் எடுக்கிறோம், அவ்வளோ அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பேசுனா கூட ஒத்த வார்த்தையில் நீ ரொம்ப கோபக்காரியாக இருக்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில் முடிச்சிடறோம். இது ஏன்? நீங்கள் அந்த வார்த்தைகளை ரசிக்க தெரியல. அவங்கள மட்டும் ரசிச்சிங்க. இப்போ அவங்க வார்த்தையை ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அது மட்டும் தான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி சாத்தியப்படும்? உங்களுக்கு நல்லதுன்றது அவங்களுக்கு கெடுதலாக இருக்கலாம், அவங்களுக்கு நல்லதுன்றது உங்களுக்கு கெடுதலாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு உண்டானதுக்கு கொஞ்சம் இறங்கி வாங்க, அவங்களுக்கு உண்டானதை கொஞ்சம் இறங்கி போக சொல்லுங்கள். இறங்கி போக வேணாம், அதை ஏற்றுக்கிட்டிங்கனாலே அவங்க உங்களுதை ஏற்றுக்குவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மறுக்கிறப்ப தான் உங்களுதை அவங்க மறுக்கிறாங்க, நீங்கள் ஏற்றுக்கிறப்ப உங்களை அவங்க ஏற்றுக்குவாங்க. அப்படின்றப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும் பட்சத்தில் எவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதெல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்படி இல்லாமல் நினைக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஒரு விஷயத்தை ஈகோ தான் நிறைய விஷயங்களை நம்மளை வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகளை பெருசாக்கிட்டே இருக்குது, நம்முடைய பிரிவுகளை விளக்கிக்கிட்டே இருக்குது. அதாவது பெருசாக்கி நம்மளை தனிமைப்படுத்துது. தனியாக இருந்து எந்த விதமான சாதனையும் பண்ணவே முடியாது. நீங்கள் சொல்லலாம் இவரெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் பெரிய ஆளாக இருக்காருன்னு, அவருக்கு போய் கேட்டால் தான் தெரியும். அவர் ஒவ்வொரு பொழுதையும் அடுத்தவங்களை எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது. எல்லா நேரத்துலையும் யாரும் உங்கள் கூட பயணிக்க மாட்டாங்க.
பயணிக்கிறவங்களெல்லாம் அந்தந்த நேரத்தில் அவங்கள வெறுக்காமல் இருந்தாலே போதும். ஏன்னா எல்லாரும் எல்லா நேரத்துலையும் உங்கள் தாயார், தாய் தந்தையர் உங்கள் கூட பயணிச்சாங்களா? இல்லை. உங்கள் மனைவி, கணவன் உங்கள் கூட பயணிப்பாங்களா? இல்லை. உங்கள் குழந்தைகள் உங்கள் கூட பயணிப்பாங்களா? இல்லை. அப்போ அவங்களோட பயணிக்கிற நேரங்களில், காலங்களில் ஸ்மூத்தாக, அழகாக, அன்பாக பழகி பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள். அது உங்களுக்கு சுகமான வாழ்க்கையை தரும், நிம்மதியான வாழ்க்கையை தரும், மன நிறைவான வாழ்க்கையை தரும். நிறைவாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக ஒவ்வொரு தருணங்களையும் நீங்கள் கழிக்க உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் வேதனை, இதெல்லாம் துன்பம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, துன்பம் வேதனையும் வெளியே எங்கேயுமே கிடையாது. உங்களுடைய மனசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மனசுக்குள்ளே இருக்கிற துன்பத்தையும் வேதனையும் நீங்கள் ஒரு பொருட்டாக மதிக்காமல் போனீங்கனாலே மகிழ்ச்சின்றது 100% உங்கள் கூடவே பயணிக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய சந்தேகங்கள், குரு பயிற்சி தொடர்புடைய சந்தேகங்கள் இருந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு அதில் கேளுங்க. அதில் நான் மேக்ஸிமம் பதிலளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை ப்ரீஃபாகவே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய பேஜை ஃபோட்டோ எடுத்தோ அல்லது டைப் பண்ணியோ அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க, டைப் மெசேஜாக போடுங்க. எங்களுடைய நபர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளை மிகப்பெரிய அளவில் துல்லியமாக கணித்து, எவ்வளோக்கு எவ்வளோ துல்லியமாக கணிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கணித்து நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.